ஸோ கைஸ் முன்னாடி வந்து கிளிப்பு பார்த்துருப்பீங்க. நான் வந்து NS200 ஓட்டியிருப்பேன் ஃப்ரெண்டோடது. ஸோ ரெடி ஆகிட்டு நேற்று நைட்டு தான் வந்தது. ஃபுல்லாக வந்து இன்ஜினியர் டாப்அப் பண்ணோம், பிரேக் பேட்லாம் மாற்றினோம். நானும் ஓட்டி பார்த்துருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணுவேன்னா இல்லை தனியாக போடுவேன்னா எனக்கு தெரில. ஸோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இது அன்றைக்கே தான் நடக்குது. அவன் வந்து ஆஃபீஸ் கிளம்பியிருக்கான். கரெக்டாக இங்கேருந்து மியாட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல வண்டியில் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு போல். சரி ஓரமாக நிறுத்திட்டு இருக்கான். நிறுத்தினோடனே ஃபுல்லாக வண்டி ஃபயர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வண்டி காலி, ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவு ஃபயர். நான் சைடில் வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி ஹலோ ஃபயர் 101 போடுங்க. 101 பாவம் அந்த அண்ணா எதுக்கு தண்ணிலாம் கொடுக்க முடியும் பாவம். அவர் வயசான காலத்தில் எத்தனை ஊற்றுத்து கூட அவர் யோசிக்கணும் பாவம். அவர் கிட்ட இருந்து நெட்டிக்காம பாவம். அண்ணா அந்த கேன் மட்டும் எடுத்துமே அதை யூஸ் நான் ஜூஸ் கடை எடுத்துன்னு போயிட்டாங்க. மேடம் போங்க போங்க, சாரி மேடம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இல்லை இப்போ போயிட்டு குடிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. ஃபயர் தண்ணி ஆமாம் நீங்கள் வரும்போது ஃபயர் இல்லை நான் ஸ்மோக் பண்ணோடனே நின்றுட்டேன் ஓரமாக. அப்புறம் தான் ஃபயர் பெருசாகிடுச்சு. தனியாக இருக்கும் கதை கொடுத்தாங்க. மெட்ரோ வேற எல்லாமே இருந்தது. இன்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு வண்டியில். ஃபோட்டோகிராஃபர் எனக்கே வந்து நம்பவே முடியல. இந்த மாதிரிலாம் நான் வந்து ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் நம்ம ஊரில் வேறு எங்கேயாச்சும் இல்லைனா எலக்ட்ரிக்கல் வண்டி அந்த மாதிரி தான் ஃபயர் ஆகி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வண்டியே இந்த மாதிரி ஆனதை வந்து சுத்தமாக நம்பவே முடியல என்னால். ஃபுல் அண்ட் ஃபுல் இது மெக்கானிக்கல் ஃபால்ட்டு தான் கண்டிப்பாக. ட்ரிப்புக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக இன்ஜின் மாற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணிட்டு ட்ரிப்பில் ஃப்ளாப் ஆச்சா, இன்ஜின் ஃபுல்லாக தெரிச்சிச்சு. வேற பாராம் ப்ரோ. அதுக்கப்புறமா திருப்பி அங்கே விட்டு 1 மாதத்துக்கு அப்புறமா ரெடி பண்ணி நேற்று நைட் அவ்வளோ நேரம் இருந்து வாங்கிட்டு வந்தா 25,000 ரூபாய் இப்போ கறியாகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மியாட் ஹாஸ்பிட்டல் ஆண்டேன். நான் ஃபோன் பண்ணால் வீடியோ அமிச்சானாலும் நம்பவே முடியல சுத்தமாக. அது அவன் வண்டினாலும் என் வண்டி மாதிரி தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. சுத்தமாக நான் நம்ப முடியல. எனக்கு கண்ணுலாம் கலங்கிடுச்சு ஒரு மாதிரி. ஃபோன் பண்ணி வர முடியுமான்னு கேட்டால் நான் என்ன சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் தான் வந்து பக்கத்தில் எஃப்ஐஆர் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் எஃப்ஐஆர் போட சொன்னார். அதை வச்சு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு. அப்பயும் அது ஒன்றுமே வராது. அதை வச்சு 2 டயர் தான் வாங்க முடியும், ஒன்றுமே வராது அதில். வண்டி வேஸ்ட்டு கைஸ். ஆனால் மெக்கானிக் ஷெட்டில் இதுக்கு தான் நம்ம வந்து போனால் போது எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு ஷோரூமில் விடணும் போல். எல்லாரையும் நான் சொல்ல, வேலை தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைனா இது தெரிலன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போயிருப்போம். தேவையில்லாமல் 25,000 ரூபாய் செலவு பண்ணி இப்போ வண்டியே காலி. நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டேங்க்கு காலி, ஃப்ரண்ட்டில் தூம் காலி, சீட்டு காலி. இப்போ அந்த வண்டியை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது, ரெடியே பண்ண முடியாத அளவு ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. கொடூரமாக இருந்துச்சு கைஸ். ஆனால்
இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரில. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். டிராஃபிக் வேறு. மேட்டு கிட்ட தான் இருக்கும். இது இருக்கு கைஸ் வண்டி. சார் பாவீங்களா சார்? நான் தான்டா ரெடி பண்ணாங்களாம் அவனுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதா இதை? சரி மொத்தம் காலி. காலில் தான்டா ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ஒட்டிட்டு. பெட்ரோலுக்கு லீக் ஆயிடுச்சா? சரி வயிறு எரியுதுடா எனக்கு. பெட்ரோல் எதனா லீக் ஆகிட்டு இருக்கும் தானே? ஒன்றுமே பண்ண முடியாதுடா. இதை ஃபுல்லாக கருகிட்டுக்குதுடா. எனக்கு வண்டி வாங்கணுன்ற ஆசையே இந்த வண்டியால் தான் வந்தது. எல்லாமே புதுசுடா இதில். சரி டயர் மட்டும்தான் பாக்கி போகுது. விட்டா அதுவும் எரிஞ்சிட்ருக்கும். ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டுக்குது அப்படியே. பாவீங்களா? என்ன தான் சொன்னான் ஃபோன் பண்ணி கேட்டா? ஆ புரியல. இல்லை இப்போ வண்டி தான் வண்டியில் டயரை தவிர மீதி எல்லாம் காலி. பேக் சைடு மட்டும் லைட்டாக பிளாஸ்டிக் ஒட்டினுக்குது. இப்போ வந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். வா லெஃப்ட்டில் வா, அப்படியே லைட்டாக லெஃப்ட்டில் வா. இப்போ ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு இன்சூரன்ஸ் தான் க்ளைம் பண்ணணும் போல். அதுலேயும் ஒன்றுமே வராது இன்சூரன்ஸ்லாம். இப்போ இது மேக்ஸிமம் 33,000 நம்ம தான் சொல்கிறான். அதுலேயும் வந்து பாதியோ கால்வாசி தான் கொடுப்பாங்க. ஏன்னா கதைன்னு தெரில. அதுவும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து தெரிஞ்சவர்கிட்ட கேட்டார், இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு தான். தேர்ட் பார்ட்டி மூலமாக போட்டிருந்தா அது கூட வராது, கொஞ்சம் செம்ம கம்மியாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆக்சிடென்டல் மட்டும்தானா. சே நான் தான் பண்ணுறதுனே தெரில. வெறுப்பு காய்ஸ். ஆனால் டேய் பிரேக் பிடிக்குதான்னு பார்த்துக்கூடா. இன்னும் இருண்ணா ஒரு நிமிஷம். இப்போ ஸ்டேஷன் போயிட்டு அவங்க நேரில் பார்த்து எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அதை வச்சு இன்சூரன்ஸ் எவ்வளோ வருதோ அதை க்ளைம் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை இப்போ. ஓகே ரைட் சைடில் இருக்குது போல். இப்போ இருக்கிற கான்லாம் போய்ட்டு மெக்கானிக் சைடில் தான் காமிக்க போகிறான்னுக்கிறான். பின்ன அவ்வளோ செலவு பண்ணி நான் தான் பண்ணுறதோ தெரில. நம்ம வண்டி கடைசி வரைக்கும் டோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனு. சரி ஓகே நான் வந்து என்னான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ இருண்ணா வரேன்னு தெரியுது. அப்படியே வரான். அந்த என் வண்டியே இஷ்டம். சரி ஓகே நான் வந்து என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். வண்டியை இஷ்டான்டா டெம்போக்காரன். இப்போடா ரோடு இப்போ கிராஸ் பண்ணும் போதுடா அந்த சும்மா ஏதோ ஒன்று வந்துச்சு. மரம் ஸ்லோ பண்ணுறான், வந்து அப்படியே இடிக்கிறான். இங்கே தான் தட்டினான். அப்படியே ஃபுல்லாக கலைஸ் வண்டி. பேப்பர் மாதிரி ஆகிட்டுக்குது. இந்த டேங்க் பேர்லாம் காலில் தான் ஓட்டணும்.
ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா பழம்பை என்ன சுவைஸ். இப்போ தான் வந்து ஸ்டேஷன்லேருந்தே கிளம்புறோம். மணி வந்து 8:15 ஆகுது. 3 மணிக்கு வந்தோம். ஒரு 3:30க்கு வந்துருப்போம் ஸ்டேஷனுக்கு. வெயிட் பண்ணி ஜெராக்ஸ்லாம் கேட்டாங்க, நிறைய இன்சூரன்ஸ் ஆர்சிலாம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர்னு ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃப்ஐஆர் காப்பிக்கு கீழே போல் அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. இதை வச்சு காமிச்சு பேசுங்க, இதை வச்சு காமிங்க, அப்பயும் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா எஃப்ஐஆர் காப்பி தரேன், அதை வச்சு பேசுங்க, குத்து தான் ஆகணும் அவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிப்பா, ஸ்டேஷனில் தான் இருக்குது வண்டி. இன்சூரன்ஸ் கிளைம் ஆனதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க போல். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததில்ல. இதெல்லாம் நான் ரீல்ஸில் பார்த்தேன். எலக்ட்ரிக் வண்டி இந்த மாதிரி வேறு ஊரில் வண்டி ஏறியது தான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம வண்டியே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதான் நம்பவே முடியல சுத்தமாக என்னால். இப்போ வண்டி இன்ஜின் வந்து அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மார்னிங் ஊற்றின இன்ஜின் ஆயிலு எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. இன்ஜின்லாம் லீக் ஆகலை, எதுவுமே ஆகலை. மேலே தான் ஏதோ ஸ்பார்க் ஆகி பெட்ரோல் லீக் ஆகி எரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபோர்ஸாக சும்மா அப்படி இருந்தது. நேரில் வந்து பார்க்குறேன். கறியாகிறதுக்கு 25,000 குத்துதுன்னு கேட்குறான் அவன். இப்போ 6 வருஷம் வண்டி கையிலேருந்து இப்படி எரியறது பார்த்தா எப்படி இருக்கும்? அது வண்டி ரிப்பேர் ஆகி ஓடாமல் நிற்கலாம். நான் தான் சொல்கிறது, முழுக்க முழுக்க மெக்கானிக்கல் ஃபால்ட்டு தான். அவன்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ண முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றான். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிங்க இந்த வண்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. மார்னிங் தான் நான் போட்ட வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கே இந்த மாதிரி நியூ இயர்லேருந்து இந்த வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. கொடுக்குற மெக்கானிக்காவது ஒழுங்காக கொடுத்துருக்கணும். தெரியாதனமா இவங்ககிட்ட திரும்பி கொடுத்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நேரம் அப்படி என்ன பண்ணுறது. சரி, ஓகே, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.